சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் 1 ராஜாக்கள் புஸ்தகம் அதிகாரங்கள் 5 முதல் 8 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 5வது அதிகாரம் முதல் 8வது அதிகாரம் உள்ள வசனங்கள் தேவன் தம்முடைய சமூகத்தையும் மகிமையையும் என்றென்றைக்கும் வெளிப்படுத்தக்கதாக அவருக்கு ஒரு தேவாலயத்தை கட்டும்படி சாலமோன் எடுத்த நடவடிக்கைகளை பற்றி கூறுகின்றன. அந்த ஆலயம் தேவனுடைய வாசஸ்தலமாக இருந்தது. மக்கள் கூடி வந்து தேவனை தொழுது கொள்ளும் ஒரு இடமாக இருந்தது. அந்த தேவாலயம் எருசலேமில் மோரியா மலையின் மேல் கட்டப்பட்டது. அதை கட்டி முடிக்க 7 ஆண்டுகள் ஆயின. தேவன் தேவாலயத்தின் திட்டத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தாவீதுக்கு வெளிப்படுத்தினார். இந்த தேவாலயம் கட்டும் பணிகளுக்காக தேவையான ஏராளமான பொருட்களை தாவீது தனது மரணத்துக்கு முன்பதாகவே சேமித்து வைத்திருந்தார். மகிமை உண்டாவதாக. எப்படி இந்த தேவாலயத்தினுடைய கட்டட பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் இந்த வசனங்கள் நமக்கு காட்டி தருகிறது. தொடர்ந்து 6வது அதிகாரத்திலே சாலமோன் தேவாலயம் கட்டுகிறதான காரியத்தை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு வெளியேறிய காலத்தை நிர்ணயிக்க முதல் வசனம் நமக்கு உபயோகமாயிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் ஆண்டு சாலமோன் இஸ்ரவேல் மேல் ராஜாவான 4ஆம் வருடம் சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ஆலயத்தை கட்டுகின்ற நாள் எது என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டு வசனம் சொல்லுகிறதை குறித்து பார்க்கும். வேதத்தில் உள்ள எல்லா காரியங்களும் மிக துல்லிகரமாக நிறைவேறினது. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து சாலமோன் ராஜா கட்டின ஆலயம் எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம், எவ்வளவு உயரம் என்பதெல்லாம் துல்லிகரமாக தெரிவிக்கிறதை குறித்தும் பார்க்கிறோம். வசனங்கள் நமக்கு சத்தியத்தை துல்லிகரமாக தெரிவிக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஆலயத்திலே உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைக்கும்படியாக ஆண்டவர் சித்தம் கொண்டார். அதன்படியே சாலமோன் இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறதை குறித்து இந்த வேத வசனம் நமக்கு தெரிவிக்கிறது. உடன்படிக்கையை பற்றி உள்ளே கொண்டிருந்த தேவாலயம் உடைய மக்கள் மத்தியிலே தேவனுடைய பிரசன்னத்தையும் அவருடைய தெய்வீக தன்மையையும் காட்டக்கூடிய ஒரு அடையாளமாக இருந்தது. இந்த தேவாலயம் தேவன் தமது மக்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்பினார் என்பதை காட்டிற்று. தேவன் மக்களுடன் சேர்ந்த உடன்படிக்கை உறவுக்கு ஒரு கண்கண்ட அத்தாட்சியாய் இது இருக்கிறது. தேவாலயம் தேவனுடைய நாமம் அங்கு நிலைத்திருக்கும்படி கட்டப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகள் தேவனை தொழுது கொள்ளும்படியாய் இந்த ஆலயம் அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. கர்த்தர் எப்படி சித்தம் கொண்டாரோ, கர்த்தர் எப்படி மோசேக்கு ஆண்டவர் கற்பித்தது போலவே மோசே ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கினார். அதே போலவே இங்கேயும் சாலமோன் தேவனாய் கர்த்தர் கொண்ட சித்தத்தின்படி திட்டத்தின்படி
தேவனுடைய ஆலயத்தை உண்டாக்கி அதை பிரதிஷ்டைப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 7வது அதிகாரத்திலே சாலமோன் தனக்கு ஒரு அரண்மனை கட்டுகிறதை குறித்து வேதம் சொல்லுகிறது. சாலமோன் தன் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க 13 ஆண்டுகள் சென்றது. அவன் லீபனோன் மனம் என்னும் மாளிகையை கட்டினான். அது எவ்வளவு நீளம், எவ்வளவு அகலம், எவ்வளவு உயரம் என்பது எல்லாம் துல்லிகரமாக இங்கே காட்டப்படுகிறது. கேதுரு மரத்தூண்களின் 4 வருஷங்கள் மீது கட்டினான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அதோடு கூட இந்த அரண்மனை எல்லாம் எப்படி எப்படி கட்டப்பட்டது என்பதை துல்லிகரமாக வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதோடு கூட தேவாலயத்துடைய பனிமுட்டுகள் எல்லாம் எப்படி எப்படி செய்யப்பட்டு வைக்கப்பட்டன என்று சொல்லியும் அங்கு வேத வசனம் நமக்கு காண்பிக்கிறது. மகிமை உண்டாவதாக. ஆம், எப்படி இந்த குத்து விளக்க வைக்க வேண்டும், எப்படி தேவ சமூகத்தை அப்பத்து மேஜையை வைக்க வேண்டும், எப்படி வெண்கல தண்ணீர் தொட்டியை வைக்க வேண்டும், எப்படி கிருபாசனத்தை வைக்க வேண்டும் என்பது, எப்படி தூபப்பீடத்தை வைக்க வேண்டும் என்பதெல்லாம் வேதம் நமக்கு காட்டுகிறதை குறித்து பார்க்கிறோம். 8வது அதிகாரத்திலே உடன்படிக்கை பற்றி தேவனுடைய ஆலயத்துக்குள் கொண்டு வரப்படுகிற காரியத்தை குறித்து வேதம் சொல்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருக்கும் உடன்படிக்கை பெட்டி அது தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. அது ஒரு செபக வடிவ பெட்டி. அது நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, உயரம் எவ்வளவு என்பதையெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சித்தி மரத்தால் செய்யப்பட்டது, பொன் தகட்டால் மூடப்பட்டது. அது தேவனுடைய ராஜரீகத்தை காட்டும் 3 ஞாபகார்த்த புறங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. 10 கட்டளைகள் பொறிக்கப்பட்டதான 2 கற்பாலிகைகள் உள்ளே உள்ளன. அதோடு கூட பொற்பாத்திரமுடைய நிறைந்த மன்னா வைக்கப்பட்டிருக்கிறது. ஆரோனுடைய வாதுமை மரத்தின் துடித்த கோல் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆம், தேவ பிரசன்னத்தை இவைகள் காட்டிக் கொண்டிருக்கின்றன. கர்த்தருடைய பிரசன்னத்தின் மகிமை உண்டாவதாக. சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டி எப்படி பிரதிஷ்டை பண்ணினார், எப்படி ஜெபம் பண்ணினார், பண்ணின ஜெபத்தை எல்லாம் மிக துல்லிகரமாக ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். நமது ஜெபங்களை கேட்கிற தேவன் அவர் மறந்து விடுகிறவன் அல்ல. அவர் நம் ஜெபத்தில் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் மிக துல்லிகரமாக கேட்டு பதில் தருகிற தேவன். ஒவ்வொருடைய ஜெபத்தையும் அவர் வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய மகிமை அநேக ஜெபங்கள் இங்கு எழுதப்பட்டிருக்கின்றன. துல்லிகரமாக அதற்கு எப்படி பதில் கொடுக்கப்பட்டது என்பதையும் வேதம் தெரிவிக்கிறது. தேவ சமூகத்திலே நாம் இந்த வசனம் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். உன்னதரான தேவன் மகிமையான காரியம் செய்வாராக. ஆமென், ஆமென்.